தங்கச்சி இதுக்கு ஆச்சரியமா காரணம் நம்முடைய அண்ணிதாமா காரணம். ஆமா நம்முடைய அண்ணிதான் காரணம். உண்மைதான் அண்ணா, நான் பிறக்கும்போது தாய் தந்தருடைய முகத்தை இது நாள் வரையில் பார்க்காத பாவிகள் நாம் இருவருமே. அப்படி இருக்கும்போது தாய் இல்லாத குறையை தீர்த்து வைத்தவளே நம்முடைய அண்ணிதான். அப்படி இருக்கும்போது அண்ணிதான் காரணம் என்று உரைக்கீங்களே, எந்த வகையில் அண்ணிதான் காரணம் என்று உரைக்கீங்க? வெளிநாட்டு வந்த உடனே அண்ணியானவர் அது சுவையான உணவு கொடுத்து என்னை பஞ்சரிக்கு அழைத்து சென்றேன். மைத்துனால் என்னை கட்டெடுத்து ஒரு முத்த கொடைக்க வேண்டும் என்று அண்ணியா தகவல் வார்த்தை சொல்லிவிட்டார்களா? உங்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டார்களா? ஆமா. உங்களிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டார்களா? அண்ணா, என்னால் நம்பவே முடியவில்லை அண்ணா. தாயாக விளக்கக்கூடியவள் தாய் இருக்கும் போது என்னுடைய கோபத்தை கூட பார்த்ததில்லை அண்ணா. தாய்க்கு மேலாக தான் அண்ணியை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருக்கும் போது அண்ணி, நான் உனக்கு மைத்துனன் என்றால் மகனுக்கு சமமானவன். அப்படி இருக்கும் பொழுது எங்களே நினைத்து தகாதவரை நடந்து கொண்டார். இந்த நாட்டு மக்களை என்னை கேவலமாக ஏசுவார்கள், பேசுவார்கள். இப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்காங்க. நீங்கள் எப்படி எடுத்து சொல்ல கேட்கலைமா? அப்படி கேட்கலை என்றால் அண்ணனோட சவி பார்த்து என்னை கட்டிவிடுத்து, அதாவது பலாத்காரம் செய்யும் பொழுது அண்ணனை பார்த்து விட்டார். அண்ணன் உண்மையா நம்பி என்னை அடியடி அறிவித்து என்னை நாட்டை விட்டே கழித்து விட்டார். நம்ம தங்கச்சி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம். எனக்கே நீதி கொடுக்கலை. நீ யாருமா? பெண்ணாக பிறந்தவள் அந்த நீதிமன்றத்தில் சென்று எனக்கு
எனக்காக நீதி கேட்டால் உனக்கு நீதி கிடைக்குமா? அண்ணா. கிடைக்காதுமா. உனக்கு அவமானம் தான் நேரும். என்னடா? அதனால் அண்ணன் சொல்ல வார்த்தை கேளுமா. அண்ணா. அங்க போக வேண்டாம். ஏன்னா போக கூடாது. அப்படி நான் போகாமல் இருந்தால் உங்களுக்கு நிலைமை எந்த பாவியாகப்பட்டவள் என்னால் பார்க்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடியவில்லை. குணமதி, இத பாருமா. சின்ன சிறு வயதிலிருந்து தாய்க்கு தாயகம், தந்தைக்கு தந்தையும், உன்னை நாலு மணியும் பொழுதுவர வண்ணமாக எந்த குறையில்லாமல் உன்னை வளர்த்து ஆளை விட்டு இருந்தாலும் இந்த அண்ணன் எதை சொன்னாலும் கேட்டிருக்கின்றாய். அண்ணா, எப்போதும் நான் உங்களோட வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசிருக்கேன். இப்போது நான் பேசவருக்கு அண்ணா, நீங்க எதை சொன்னாலும் உன் தங்கை நான் கட்டுப்படுவேன். அப்படியா? சொல்லுங்களேன் அண்ணா. தங்கச்சி, அண்ணா. இத பாருமா. இந்த உலகத்தில் உள்ள யாருமே நம்பதுமா. ஏனென்றால் ஒருவர் கூட நல்லவரே கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் என் தங்கச்சி எப்படி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் என் தங்கையோ நீ கற்பு கடைசியாக வாழ வேண்டும். இதமா உன்னுடைய அண்ணன் ஆசை. அண்ணா, அண்ணா. உலகத்தில் யாருமே நல்லவர்கள் அல்ல. அத்தனை சதிகார கூட்டங்கள் இருக்கின்றது. ஆமாம்மா. இந்த நாட்டில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்பு கரசி போல் வாழ வேண்டும் என்று உரைக்கின்றீர்கள் அண்ணா. உன்னுடைய வார்த்தை பிரகாரமே அப்படியே நடந்து கொள்கிறேன் அண்ணா. ஆனால் இப்போது நிலைமையோடு நான் எப்படி என்ன உங்களை நான் தங்கச்சி, பார்ப்பது? நாம் இருவரும் பேசிக் கொள்வதால் அந்த பாவி வருவான். மீண்டனுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை. ஆனால் ஒன்று விட்டு பிரிந்து போறமா. அண்ணா. இந்த அண்ணனை மறந்து விடு. நான் எங்கேயாவது போறமா. மறந்து விடு.